நான் இன்னைக்கு என்ன ட்ரேட்லாம் எடுத்தேன், அதில் எத்தனை சக்ஸஸாக போச்சு, எத்தனை லாஸாக போச்சு அப்படின்றத பார்த்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட்டுக்கு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 4 ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவைஸ் லேப், அடுத்தது டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க், லாரஸ் லேப், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவைஸ் லேபில் 1350, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1080, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000, ஒரு 350 340 லாஸு, ஒரு 750 லாஸ். இதுதான் வந்து என்னோட இன்னைக்கு ட்ரேடிங் ஜர்னி. ஸோ ஓவரால் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2350 ஆர் 55. சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கு என்னோட ட்ரேடிங் ஜர்னி. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட்டை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று கொடுத்த எக்ஸாக்ட் லெவல் தாங்க. ஆமாங்க, அதாவது 61,280 கட் பண்ணால் தான் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக பார்த்திங்க அப்படின்னா அதே லெவல் தான் ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சை கட் பண்ணால் தாங்க இனிமேல் பேங்க் நிஃப்டி மேலே போகும். ஸோ நாளைக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பாட்டமில் தான் இருந்தாங்க. ஸோ கடைசியாக ஒரு 1 ஹவரில் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறிச்சு இந்த லெவலுக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட் சப்போஸ் 61,280க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எங்களோட அடுத்த டார்கெட்டான 61,490 அல்லது 61,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடு அப்படின்னா கூட திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் 61,040 ஆர் 50 கீழே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டான 60,820 ஆர் 30 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுதான் பேங்க் நிஃப்டியோட அப்டேட். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி நான் ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக சொல்லிட்டு இருக்கேன். நிஃப்டி எப்போ இந்த 25,580 ஆர் 90க்கு மேலே ஒரு க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் தான் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு சப்போஸ் 25,580 ஆர் 90க்கு மேலே போச்சு அப்படின்னா எங்களோட அடுத்த டார்கெட்டான 25,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதே போல் பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,460 கட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது கீழே உள்ள 25,330 ஆர் 40 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுதான் நிஃப்டியோட அண்ட் பேங்க் நிஃப்டியோட எங்களோட பர்சனல் வியூ. உங்களோட வியூ என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னோட கேபிட்டலுக்கு 2,500 ருபீஸ் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் பர்சன்டேஜ் ஃபார் மீ. ஸோ குட்டி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அதை நாங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட கேபிட்டலுக்கு என்ன முடியும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாதுங்க. எந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம், எந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறோம் அதை பொறுத்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வேரி ஆகும், டார்கெட்டும் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இது டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யுவர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி ரெகுலரான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாரம் தஞ்சாவூர் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே நடக்க போகுது. ஸோ நீங்கள் எதில் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதில் யூ கேன் ஜாயின்.